டிக்கெட் 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 கையடியா டிக்கெட் வாங்கியாச்சா? இல்ல சார். இதெல்லாம் ஃபைன் பண்ணியா? டிக்கெட் வாங்காதுக்கு இல்ல, லவ் பண்றதுக்கு. கண்டக்டர், சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆயிடு, வண்டி நிறுத்தியா? எதுக்குப்பா? நிறுத்தியா வண்டிய? கண்டக்டர், சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்ன கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்னையா கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். மரியாதை கீழ இறங்கு. சாந்தி வந்தோன்னு இறங்கிடுறேன். இன்னொருத்தர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துரும், ஜாக்கிரதை. சாந்திங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா? அறிவு கட்ட முண்டோ. இப்ப மரியாதை கீழ இறங்கல, நான் உள்ள போய் கம்ப்ளைண்ட்னாலும் பரவாயில்லன்னு நீ வெளியில விழுந்த பல்ல என்ன வேண்டியதா போயிடும், ஜாக்கிரதை. பாவையா அந்த மனுஷன் உட்ரியா? நீ சுமார் நாயுடு. இந்த சாயம் போன சட்டக்கார சாந்தின்னு சொன்னா எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்ன சாந்தி சாந்தி சாந்தின்னு வெறுப்பேத்துறான். அப்படியே நீ சாந்தி தியேட்டர் இறங்க வேண்டியதா இருந்தா கூட போஸ்ட் ஆபீஸ் கேட்கலாம், அண்ணா சாலைன்னு கேட்கலாம், மவுண்ட் ரோட் கேட்கலாம் இல்லையா? ஏன் தேவி பாரடசன் கேட்கலாம்? தேவி பாடேசன் கேட்கலாம், தேவின்னு கேட்கலாம், தேவி கலான் கேட்கலாம், தேவி பாலான்னு கேட்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கா சாந்தி சாந்தி சாந்தின்னு கேட்டேனே? தெரியாதனமா உன் வண்டியில ஏறிட்டேன். டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டேன். இனிமே வரமாட்டேயா? ஏமா சாந்தின்னு சொன்ன இந்த கண்டக்டர் பைத்தியக்காரத்தனமா கத்துறான். அந்த சாந்தினால தான் பைத்தியம் முடிச்சு போய் கத்துறேன் நானு. இன்னொரு தடவை சாந்தின்னு சொன்னேன், இனிமே சாந்தின்னு சொல்ல மாட்டேயா? சாவர வரைக்கும் சான்ற வார்த்தையை சொல்ல மாட்டேயா? என் பொண்டாட்டி பேர் சாந்தி, நான் எப்படியா கூப்பிடுறது? அமாவாசையில பிறந்த பின்னாடி அப்படி பாக்குற. ஏண்டி, நான் டீ போட்டு பேசுவேன் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நீ கூட எனக்கு மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட இப்படி கார்ல வருவேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், கண்ணாடியா இருக்கடி, இறடி கண்ணாடியா. அன்னைக்கு ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆம்பளை கவரிமானு உடனே முடிய புடிங்கிட்டு செத்து போயிடுவாரெல்லாம் போய் சொன்னியே. உண்மையான காரணம் இதானே? சாரு அவரோட பெரிய காரு இதானே? சொல்றீ. ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்க? வெயிட்டான பார்ட்டியை நீ ஓரம் கட்டிட்ட, அதனால தான் நான் நடு ரோட்ல நிக்கிறேன். ப்ளீஸ் கார்ல இருங்க, விவரமா பேசிட்டு போலாம். நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா சார் வண்டியில ஏறதுக்கு? லைஃப்ங்கிறது கார் இல்ல சார், எத்தனை பேர் வேணாலும் ஏறதுக்கு. அது பஸ் டிக்கெட் மாதிரி, ஒரு டிக்கெட்ல ஒருத்தர் தான் டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதான் நம்ம பண்பாடு. உங்க ஆத்திரம் எனக்கு புரியுது, ஆனா உங்க அவசரம் தான் எனக்கு பிடிக்கல. அவசரப்படும் போது சேலையை மாத்த மாதிரி ஆளை மாத்திட்டாலே. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னு வச்சுங்க, யாருக்கோ புள்ளைய பத்தி அதுக்கு ஏன் இன்ஷியலே வைப்பா. எனக்கு உங்க மேல கோவம் இல்ல சார், பரிதாபம் தான். நானாவது நடுரோல நிக்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடுவானத்திலே நிப்பீங்க. பார்ட்டி ஏரோப்ளைன்ல டாடா காமிச்சிட்டு போயிடுவா. அன்னைக்கு ஏதோ பெருசா மான் கதையெல்லாம் சொன்னியடி, புருஷன் முட்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு. அது இதானா? ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு பேர் தான் காதலா? என்ன லவ் பண்ணும்போது உனக்கு தெரியுமாடி, எங்க அம்மா தாலியை கூட மூக்க முடியாத பாவி நானு. அப்ப ஏன்டி என்ன லவ் பண்ண? எதுக்கு என்ன லவ் பண்ண? அப்பவே சொல்ல வேண்டியதானே, எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய பங்களா வேணும், எனக்கு எல்லாம் பெருசு பெருசா வேணும்னு கேட்க வேண்டியதாண்டி. இப்ப சொல்லு, எனக்கு இப்படி ஒரு கார் வேணும், இப்படி பெரிய பங்களா வேணும், எனக்கு பணம் தான் முக்கியம், அதனால தான் ஆளை மாத்திரேன்னு சொல்றீ. நான் அதுக்கப்புறம் முகத்துல முடிச்சா நீ ஏன் கேள்றீ? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் தான் வேணும், அதுக்கு தான் நான் ஆளை மாத்திட்டேன். போதுமா? பணம் தான் வேணுமா? திருட்டு முண்டை, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லுவா உன்ன. சாரி மிஸ்டர் கண்ணன், சாதாரண கண்டக்டரா என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணனா இன்னைக்கு ஜெனரல் மேனேஜரா ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு, அதாவது என் ஒய்ஃப். ஆனா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருக்காங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பஸ்ஸை உங்க சொந்த பிரச்சனைக்காக அக்ரஹாரத்துக்கு எடுத்துட்டு போனதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க. மறுபடியும் டியூட்டி நேரத்துல அத்தனை பேசஞ்சர்ஸையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு ரவுடித்தனம் பண்ணிருக்கீங்க. டிரைவருக்கு லைசன்ஸ் இருந்தா போதும், ஆனா கண்டக்டருக்கு கான்டாக்ட் தான் ரொம்ப அவசியம். அதுல இருந்து தவறிட்ட உங்களை நான் பிடிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. வேலை போறது மனசு கஷ்டமா இருந்தாலும் என் சாந்தியை என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் சார். மாடு மணி அடிச்சதுக்கு நீதி சொன்ன நாடு இது. மனுஷன் நான் மணி ஆட்டுறேன், எனக்கு நீதி சொல்ல ஒரு ஒரு என்னடா அது? நாதி நாதி. நாதி இல்ல, சாமியால தான் பூமி சுத்துதுன்னு சொன்னாங்க, நியாயம். ஆனா இங்க ஒரு மாமியால என் தலையே சுத்துத, அது என்ன நியாயம்? ஏண்டா அர்த்த ராத்திரியில அக்ரஹாரத்துக்குள்ள வந்து இப்படி அக்கிரமம் பண்றியே,
இது நோக்கே நன்னா இருக்கா? நன்னா இல்ல மாமி, நன்னாவே இல்ல. உங்க சாந்தி செஞ்சது நன்னா இல்ல, அதனாலதான் நான் நன்னா ஏத்திட்டு வந்துட்டேன். இல்லடா நான் பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்ல, கேளுங்களேன் கதைய கேளுங்க. ஒத்தர மலை கொடுக்குறீங்க, துட்டு வாங்கிட்டு வாங்க குத்துங்கடா. தப்பு கிழிஞ்சிடும். கூப்பிடுங்க. நேரு போப்பு கையெழுத்து போடுங்க. ஆட்டியை தவிர ஓட்டியா தாத்தா? அவனுக்காச்சும் நமக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். பிளாஸ்டிக் சாவன். சாந்தி, அம்மா சாந்தி, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டோம்னா? சாந்தி கிட்ட வாங்கிட்டா சரியா போயிடும். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எதுக்கு சார்? நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு போனானே அந்த பொறுக்கி ராஸ்கல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு. போலீஸ்லயா? ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிடுங்க. இங்க பாருமா, வீட்டு பிரச்சனை வாசலுக்கு வர்றதே அசிங்கம். இப்ப வீதி வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் பேசாம இருந்தா கரிமீன் சாப்பிடாதவாளுக்கெல்லாம் மானரோஷமே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவா. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். இங்க பாரு சாந்தி, இப்ப நாங்க வாங்கி கொடுக்க போற தண்டனை இதுவரைக்கும் அவன் செஞ்ச தப்புக்கு. இனிமே அவன் தப்பு பண்ணுனா நீங்க வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீ கையெழுத்து போட்டாலும் போடலேனாலும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறதுதான். என்னக்கா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஏங்கா அம்மாவுக்கு ஏதாவது? அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவர்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. யாரு? அவர்தான் கண்ணன். கண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நீ ஸ்வீட்ல வாங்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு இப்படி மூச்சு வாங்கிட்டு வரியே கீதா. பின்ன என்னக்கா, இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். அந்த ஆளு தாடிய வளர்த்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு தகராறு பண்ண மாட்டான். நீ எங்க போனாலும் சுத்தி சுத்தி நாய் மாதிரி வரமாட்டான். நான் தான் அவனை நாய் வண்டியில தான் புடிச்சு கொடுத்துருப்பேன். நீயாவது போனா போதுன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. ஏங்கா, எப்படியும் ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் உள்ள தள்ளி தாக்கிடுவாங்கல்ல. எத்தனை மாசம் அவர் உள்ள போடுவாங்கன்னு கேக்குறதுக்காக வரல. அவர் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும். அதுக்காக உங்ககிட்ட வந்த. எதுக்காக வெளியே கொண்டு வரணும்? ஓஹோ, இந்த தூக்கு தண்டனை கைதி நோய்வாய்ப்பட்டா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தி மறுபடியும் தூக்குல போட்டுருவாங்களே, அந்த மாதிரி 25 வயசாயும் கல்யாணம் ஆகாத ஒன்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக அவருக்கு கிடைச்ச இந்த சின்ன தண்டனையில இருந்து காப்பாத்தி பிஜேபி முறையில, அதாவது தவண முறையில அவரை சாகடிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டியா? வேண்டாம், உன் மேல பைத்தியமா இருக்கிற அவரை உண்மையிலேயே பைத்தியமாக்கிடாத. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா எல்லாரும் மாதிரியே நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்கிட்ட இந்த சின்ன உதவியை எதிர்பார்த்து வந்தது என் தப்புதான். அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்ல, ஆனா அக்கான்னு சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் இருக்க. என்ன உன் கூட வேலை செய்யற பொண்ணா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் பிரச்சனை என்னன்னு சொன்னீன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை செய்ய நான் தயாரா. கீதா, வயசுக்கு வந்த 6 மாசத்திலேயே கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு புருஷனோட அருமை தெரியாது. ஆனா நீ சொன்ன மாதிரி 25 வயசாகியும் கல்யாணம் ஆகாத எனக்கும் ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்க போறாருன்னு காலம் பூரா அவர் காலுக்கு செருப்பாவது இருந்து சேவை செய்யணுங்கிற ஆசையோட தான் அன்னைக்கு நான் என் கல்யாணத்துக்கு கிளம்புனேன். நல்லா இருமா. அம்மாடி, உனக்கு அட்சதை போடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கலனாலும் அப்பாவுக்கும் சேர்த்து அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு. அம்மா, உனக்கு பிறந்த இடத்துல கிடைக்காத சுகம் போற இடத்துலயாவது கிடைக்கட்டுமா? புறப்படு. அப்பா கோவில்ல இருந்து வரதுக்குள்ள சீக்கிரமா போமா. நெல்லுமா, உன் முன்னாடி இருக்கிறது சாதாரண வீணை இல்லை, அது என்னோட உயிர். உன் வாழ்க்கையில நான் குறுக்கிறதாக உங்க அம்மா மாதிரியே நீ நினைச்சா பரவாயில்லமா என் உயிரை தாண்டிட்டு போலாம். ஆனா உன் கல்யாண காரியம் முடிஞ்ச 10வது நாள் மறக்காம உங்க அப்பனோட காரியத்துக்கு வந்து சேர்ந்துரு. ஓமா, எந்த பொண்ணும் புருஷன் வீட்டுக்கு சீதனமா அப்பனோட உயிரை எடுத்துட்டு போனதில்லை. நீ எடுத்துட்டு போமா.
ஏண்டி யோசிக்கிற? உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் கழுத்துல தாலி இறங்கினாலும் பரவாயில்ல. தைரியமா தாண்டி போடி. நீ ரொம்ப அவசரக்காரி. அதனாலதான் உன் வயிற்றுல இருந்த சுமைய 8 மாசத்திலேயே இறக்கி வச்சுட்டேன். ஆனா இந்த 10 வருஷமா எவ்வளவு பெரிய சுமையை நெஞ்சில தாங்கிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிறதுக்காக நான் இனிமே புதுசா சாக வேண்டியதில்லை. என்னைக்கு உன் பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அன்னியிலிருந்து நான் தினம் தினம் செத்துட்டு தாண்டி இருக்கேன். கல்யாணம் தள்ளி போகுதேங்கிற ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத ஹார்ட் பேஷண்ட் ஆன உங்ககிட்ட நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல, அவ தாம்பத்திய வாழ்க்கைக்கே லாயக்கு இல்லைங்கிற பேரிடிய எந்த தைரியத்தடி என்னால சொல்ல முடியும்? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாங்க. நினைவு இருக்கா? நீ 12 வயசா இருக்கும் போது உனக்கு அடிக்கடி ஜுரம் வரும். ஜுரம் வரும்போதெல்லாம் நெஞ்சு வலியால துடி துடிச்சு போயிடுவேன். எத்தனையோ மருந்து மாத்திரை கொடுத்தும் வாழா போன அந்த ஜுரத்தை குணப்படுத்த முடியல. ஒரு நாள் நெஞ்சு வலியால ரொம்ப சீரியஸ் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்பதான் நான் ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போனேன். அவரும் எல்லா டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியா இடியே விழுந்த மாதிரி அந்த செய்தியை சொன்னார். சாரி மிஸ்டர் சங்கரன், நாங்க பண்ண டெஸ்ட் எல்லாம் they point to one diagnosis. உங்க பொண்ணுக்கு ஹிருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு. What we would call a septal defect. Unfortunately, உங்க பொண்ணோட ப்ராப்ளம் it's a bit complicated. என்னோட அட்வைஸ் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா பெட்டர். ஏன்னா she is not fit for a healthy sexual life. அதாவது அவ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டா அவளோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். நாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவனால தான் அவளை வாழ வைக்க முடியும். We only treat, God who heals.